Hi guys, welcome back to my channel. நான் உங்க ஆஸ்டின் பைலட். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா எதுமே கேட்ஜெட்ஸோ டெக்னிக்கல் திங்ஸோ எதுமே கிடையாது. நம்ம ஊர்ல .com சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஸ்வீட் அப்புறமா பலகாரம்லாம் வாங்குறது இருக்கும். இது ஸ்பான்சர் கிடையாது. நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். சரி சடனா வாங்கிடுவோம். எப்படி தான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் வாங்கிட்டேன். இது பாத்தீங்கன்னா பிரிச்சாச்சு. நான் பிரிச்சு ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ இது வந்து ஸ்பான்சர்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கனால. இது பார்த்தீங்கன்னா ஊரில் .comல பார்த்தீங்கன்னா பலகார பெட்டின்னு வாங்க. ஸோ இது பலகார பெட்டி. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்வீட் மெமரிஸ் தெரியுதுங்களா? ஸோ இதான் நம்மளோட பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வருது. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாக்ஸ். தமிழ்நாட்டில் 2 வேரியண்ட் வருது, 7 டின் அதுக்கப்புறமா 10 டின் சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா 10 டின் வேரியண்ட் வாங்கியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி 4 ஸ்டேட்டுக்குமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான், அதே மாதிரி கேரளாது இருக்குது, அதே மாதிரி ஆந்திராது இருக்குது, அப்புறம் கர்நாடகா. ஸோ அந்த கர்நாடகாவில் எந்தெந்த ஊரில் என்னென்ன ஸ்வீட்டு பலகாரம்லாம் ஃபேமஸோ அது பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்வீட் பலகாரம் ஃபேமஸாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரே பெட்டியில் போட்டு நல்லா காமிச்சிருவாங்க. ஸோ அது அந்தந்த ஊரில் செஞ்சு அப்படியே வர்றது, ஒரே இடத்துல செய்கிறது இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா, அது ஒரு பெட்டியில் போட்டு தருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பால்கோவா எந்த ஊரில் ஃபேமஸோ அந்த பெட்டி போட்டு தருவாங்க. அப்புறம் மதுரை மிக்சரு, அந்த மாதிரி ஃபுல்லாக 10 டின்னில் 10 இருக்குது. ஸ்வீட்டும் இருக்குது, காரமும் இருக்குது. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டின்னில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் ரியலி குட். ஸோ அவங்களோட பேக்கேஜிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்ட ஸ்பூன் டப்பாலாம் அப்படியே இருக்குது, சைடில் வச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா 10 டின் வரும். ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, வரும் தெரியுதுங்களா? 10 டின் வரும். ஸோ மொத்த டின்னு நான் வெளியே எடுத்து வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து வெல்கம் ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பார்த்துருவோம். ஓகே, வாட்ஸ் இன் யுவர் பலகார பெட்டி. அப்புறமா இதான் பாருங்கள், வாட்ஸ் இன் யுவர் பலகார பெட்டி. அப்புறம் ஒரு கலருக்கு ஒரு டப்பாவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருவாங்க. அதில் இன்க்ரீடியன்ஸும் கொடுத்துருவாங்க, எத்தனை நாளைக்கு காலி பண்ணணும் அதுலேயும் கொடுத்துருவாங்க. ஸோ அதோட ஸ்டோரிஸ் வேறு கொடுத்துருக்காங்க. பால்கோவா பார்த்திங்கன்னா 1920s. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா இருக்குது இந்த டப்பாவில், திருநெல்வேலி அல்வா, காரைக்குடி அதிரசம், கரூர் தேங்காய் மிட்டாய், கோயம்புத்தூர் மைசூர் பாக், கள்ளக்குறிச்சி ஸ்மால் ஆனியன் முறுக்கு, நாகர்கோவில் நேந்திரன் சிப்ஸு, சாத்தூர் மிளகு சேவு, சாத்தூர் ரிப்பன் சேவல், மதுரை மிக்சர், இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ சின்ன சின்ன பெட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு, பெரிய பெட்டி பார்த்தீங்கன்னா காரம். ஸோ வந்து நான் எடுக்கிறேன் ஒன்று ஒன்றா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது வந்து இந்த பெரிய டப்பா தெரியுதுங்களா? இது பெரிய டப்பா, இது சின்னது டப்பா. ஸோ சின்ன டப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு. ஸோ இந்த மாதிரி பெரிய டப்பாலாம் பார்த்தீங்கன்னா வந்து பலகாரம், காரம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சின்ன டப்பாலேருந்தே போயிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதாக இருக்குது, எல்லோ கலரா? எங்கே எல்லோ கலரு? ஓ இங்கே இருக்குதா சின்னது, சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா சும்மா எல்லோ கலர் சின்னது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மைசூர் பாக்கு இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா டின்னே வந்து ரொம்ப டைட்டாக ஒரு ஏர் டைட் தான். இதுக்கப்புறமானு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கானது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் கோயம்புத்தூர் மைசூர் பாக்கு இருக்குது. இது பேக்கேஜிங் பார்த்துக்கோங்க, கவர் இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. நம்ம கவர்லேருந்து எடுத்து அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் மைசூர் பாக்குனா உடனே வந்து பெங்களூரு கர்நாடகான்னு தான் நினைப்பீங்க. பட் கோயம்புத்தூர் மைசூர் பாக் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் வேறு. இது பார்த்திங்கன்னா நான் 10க்கு வந்து கண்டிப்பாக 9 கொடுப்பேன். அந்த பேக்கேஜிங்களுக்கெல்லாம் சூப்பர். இது பார்த்திங்கன்னா ஒரு டின்னில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேன் கோடு கொடுத்துருப்பாங்க, ரீஃபில் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா இருக்காது, ஸ்கேன் டு ரீஃபில்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டின் என்ன கலரு? இது பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த கலர் அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா ரீஃபில் பண்ணுறதுக்கு அதுக்காக மாதிரி நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டின் கோயம்புத்தூர் மைசூர் பாக். ஓகேங்களா? அடுத்தது என்ன கலர் இருக்குது? இது வந்து க்ரீன் கலர் சின்னது. இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு காரைக்குடி அதிரசம். ஓகேங்களா? இதோட பேக்கிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கவர் பிரித்து சாப்பிட்ணும். இல்லை, கட்
கட் பண்ணிவிடு. ஓகே 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 ட்ரூ. நான் அது கட் பண்ணிவிடுமா, அப்போ தான் கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜில் இருக்குன்னு சொன்னீங்களா, ஸோ இது கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடா நிறைய சாப்பிட்டு பார்த்தேன்னா இப்போ தான் கட் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. ஒவ்வொரு அதிரசத்துக்கும் ஒவ்வொரு கவர் போட்டிருக்கு இதில், சரிங்களா? ஸோ ஒரு கவரில் ஒரு அதிரசம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஒன்று தான் இருக்கும் அதில். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து 4-5 இருக்கும் அதில். ஸோ இது வேணா சைடில் வச்சுருவோம். ஸோ இதான் அதிரசம், சைஸ் பார்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் போய்டுவோம். உட்காந்து சாப்பிட்டா நான் சாப்பிட்டுனே இருப்பேன். பார்க்குறதுக்கு தான் இப்படி. ஆனால் சோறுன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அந்த மாதிரி. வேலைன்னு வந்தால் வேலைக்காரன் கிடையாது, சோறுன்னு வந்துட்டு வேலைக்காரன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கலருக்கு பர்பிள். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குறது அதே கலரில் அதே இருக்கான்னு பார்ப்போம். பர்பிளில் பார்த்தீங்கன்னா தேங்காய் மிட்டாய். இது நான் சொல்லியே ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. இது ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக, இந்த டின்னு ஃபுல்லாக இருந்தது. அது ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. ஏன்னா இதோட ஷேப் பாருங்கள், கேரம் காயின் மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெறும் தேங்காவை அரைச்சி அந்த கிரைண்ட் பண்ணுவாங்களே, பண்ணிவிட்டு அப்புறம் ஜாகிரி வெல்லம் போட்டு மட்டும் செஞ்சுருக்காங்க. டாப் குவாலிட்டி, சிறான டேஸ்ட்டு. இதை நான் சாப்பிட விரும்பல, சாப்பிட்டேன்னா சாப்பிட்டுட்டே இருப்பேன். பட் இதோட டேஸ்ட் பார்த்துக்கோங்க, டப்பாவே காலியாக போகுதுன்னா பாருங்களேன். ஒரே நாளில் ஃபுல்லாக நான் சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன் நான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா கரூர் தேங்காய் மிட்டாய். நீங்கள் இந்த மாதிரி பலகார பெட்டி மட்டும் தான் வாங்கணும்லாம் இல்லை, தனித்தனி ஸ்வீட்ஸ் கூட வாங்கிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து தூத்துக்குடி மேக்ரோன் இருக்குது, அந்த மாதிரி ஹல்வாலே ஒரு 10 ஐட்டம் இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு 10 டீன்னா ஒன்றா அப்படியே வந்துடும். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் மிட்டாய் சின்னதில். இப்போ பார்த்திங்கன்னா பிங்க். இதில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலி அல்வா பேக்கேஜிங் இப்படி இருக்குது, ஓகேங்களா? ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, என்ன இருந்தாலும் அல்வா தான், சூப்பர் டேஸ்ட்டு. நான் ரீசெண்டாக திருநெல்வேலியே போய் அல்வா வாங்கிட்டு வந்தேன். இருந்தாலும் இந்த பாக்ஸில் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருனாலையும் எல்லா ஊருக்கும் போயிட்டு அந்த ஸ்வீட்டு இது பலகாரம் டேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. இது பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலலாம் கூட ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க. திருநெல்வேலி அல்வா அதே ஆத்தென்டிக்கான டேஸ்ட் தான், நத்திங் டிஃப்ரென்ஸ் இன் தட். ஏன்னா அங்கங்கேருந்து எங்கே செய்கிறாங்களோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு, அவ்வளோதான். அப்புறமா ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா, அதுதான் இதில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பால்கோவா மாதிரிலாம் இல்லை. அதில் அந்த பால் வாசமும் அந்த டேஸ்ட்டும் அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதோட பேக்கேஜிங்கும் இப்படி இருக்கும், நீங்கள் எடுத்து டப்பாவில் போட்டுக்கலாம். பட் அவங்க வந்து அந்த அலுமினியம் ஃபாயிலில் தான் சுற்றி கொடுக்குறாங்க. இதுவும் சாப்பிட்டு பார்ப்போம். என்ன சொல்கிறது, இது நீங்கள் சாப்பாட்டு டைமில் எல்லாம் இப்போ நான் மதியானம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, இது பயங்கரமாக ஹெவி ஆகிட்டு தானே. அவ்வளோ நெய், அவ்வளோ பால் அதெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. அந்தந்த ஊரில் அது வாங்கினதாங்க டேஸ்ட்டு. இது அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அது இந்த ஊரில்.com வந்து அந்தந்த ப்ராடக்ட்டை கரெக்டாக எத்தனை டெலிவரி பண்ணுறாங்க பாருங்கள், அதான் டேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ ஸ்வீட்ஸ் 5 டப்பா ஓவர். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காரம் 5 டப்பா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கை ப்ளூவில் இருந்து போயிடுவோம். இந்த டப்பாவோட சைஸ் பார்த்துக்கோங்க, இதுதான் பெரிய டப்பா, ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி சின்ன வெங்காயம் முறுக்கு, அதான் ஸ்மால் ஆனியன் முறுக்கு இதில் இருக்கிறது. ஸோ இந்த கலரில் பெரிய டப்பாவில் கொஞ்சம் இன்னும் சின்ன டப்பாவோட பெருசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது திறக்கிறதுக்கு. அந்த டின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்வீட்டுக்கெலாம் அந்த நெய் மிக்ஸ் பண்ணியிருக்கிறனால அதிலே அது வந்து லூப்ரிகேஷன் ஆகிடுது போல இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதே தான், எல்லாத்துலேயுமே அந்த அலுமினியம் ஃபாயில் பேக்கேஜிங் தான். இதை தான் சின்ன வெங்காயம் இருக்குது, கலர் பார்த்துக்கோங்க. இது சாப்பிடும் போது அந்த காரம், முக்கியமாக அதில் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம்னா யாருக்கும் பிடிக்காது, நல்ல டேஸ்ட்டு சின்ன வெங்காயம், ஓகேங்களா? கள்ளக்குறிச்சி சின்ன வெங்காயம் முறுக்கு. அப்புறமா இந்த கலர் என்னது, நாகர்கோவில் நேந்திரன் சிப்ஸு. நேந்திரன் சிப்ஸ்னால் கேரளா தானே, நானும் அதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நேந்திரன் சிப்ஸ் நான் சாப்பிட்ட பிறகு நம்ம ஊர் நேந்திரன் சிப்ஸ் தானே பெட்டர்னு தோணுது, அவ்வளோ டேஸ்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேட் ஆகுது. இதில் பெப்பர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இதில் போட்டிருப்பாங்களே. அந்த ரெட் சில்லி பவுடரும் கிரவுண்ட் நட் ஆயில்
சால்ட் அண்ட் பெப்பர், பெப்பர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேட்டாக இருக்குது, நேந்திரம் சிப்ஸ் மாதிரி மெலிசெல்லாம் இல்லை. இந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது. ஒரு சிப்ஸ் சாப்பிட்றோம், வெளியில் வாங்கி ஒரு சிப்ஸ் சாப்பிடுவோம் தெரியுமா, லேஸு குர்குரே, அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸில் எதுவுமே இல்லை. பட் அந்த டேஸ்ட் வந்து நேந்திரம் சிப்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டிருக்கிறனால சூப்பராக இருக்குது. இது எந்த ஊரில் வருது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நேந்திரம் சிப்ஸ் இது. ஸோ நீங்களாம் அப்படி வந்துருங்க. சாப்பிட்டதெல்லாம் இப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க்கில் பார்த்தீங்கன்னா மதுரை மிக்சர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மதுரை மிக்சர் வந்து சாப்பிட முடியாது, மேலே தான் குட்டிக்கும். ஸோ ஸ்டில் அதில் ஒரு கடலை இருக்குது. கலக்க போட்டாலே டாப் தான். ஸோ மிக்சர் நல்லா தரிதரியாக இருக்குது, மெலிசெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் நான் சாப்பிட்டேன், இதை நைட் உட்காந்து இதுதான் தின்னுட்டு இருந்தேன் நான். ஸோ அதுவும் சூப்பர். நெக்ஸ்ட் க்ரீன் சாத்தூர் மிளகு சேவு. இது கூட இங்கே இருக்கிற மாதிரி இல்லை டேஸ்ட்டு. மிளகு சேவு பார்த்துருப்பீங்களா தெரில, இதான் மிளகு சேவுன்னுவாங்க. இந்த டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது, கலரும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அந்த சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹலோவா, இதுதான் கலர் மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த டப்பாவில் தான் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இதில் என்ன கலர் இருந்திருக்கணும்னா சாத்தூர் ரிப்பன் சேவல், இது பார்த்தீங்கன்னா நம்ம பர்பிள் கலரில் இருந்திருக்கணும். பட் பர்பிள் கலர் டப்பாவுக்கு பதிலாக இந்த டப்பா அமைச்சிருக்காங்க. நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது. பட் இட்ஸ் ஓகே. இந்த ரிப்பன் சேவல் இங்கே இந்த ரிப்பன் சிப்ஸ் விற்கிறாங்க தான். பட்டு இந்த டேஸ்ட் என்னன்னு தெரியல, சாப்பிட்டேன்னு இருக்குன்னு தோணுது. அப்புறம் கரெக்டாக இங்கே இறங்கும் போது லைட்டாக அந்த காரம் தெரியும், நம்ம சாப்பிட்ருவோம். ஏன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஷேப்பே பார்த்தீங்கன்னா அந்த லேஸ்க்கு மேலே இருக்கும், பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளாட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஊரில்.comோட 10 டின்னு. வேணுன்றவங்க ஊரில்.com போய் வாங்கிக்கோங்க. வேணும்னா கீழே என்ன லிங்க்கு கொடுக்குறேன், லிங்க்கு கொடுத்தன உடனே ப்ரொமோஷன் கேட்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களே போய் ஊரில்.comன்னு நெட்டில் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் ஊரில்.comோட 10 டின். இதில் 7 டின்னு பார்த்தீங்கன்னா 1800 வரும். சரிங்களா? நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 10 டின். அது பார்த்தீங்கன்னா 2700 சில்லற வரும். பட் அதுவும் இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ராவாக மில்க் ஹல்வான்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது நான் 2 வாங்கினேன். பட் ஒன்று நான் வந்த அன்றைக்கி காலி பண்ணிட்டேன், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து எக்ஸ்ட்ரா, இதில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ இதை நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கினேன் 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், மில்க் சுகர் கீ கேஷ்யூஸ் அண்ட் கேமடன். இது தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக நிறைய ஸ்வீட்ஸ் விற்குது. ஸோ அது பேக்கேஜிங் இதுவும் சூப்பராக இருந்துச்சு தான். ஸோ இதுவும் நான் சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுமா, தண்ணி. ஸோ இதான் 10 டின். நான் இப்போ ஆர்டர் போட்டது பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆர்டர் போட்டது. பட் இதில் டேட் ஆஃப் பேக்கிங் பார்த்தீங்கன்னா 9th. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணால் தான் அவங்க பேக் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. முன்னாடியே பேக் பண்ண வச்சது வந்து உங்களுக்கு அவங்கள வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் போட்டிங்கன்னா அப்போ தான் அது பேக்கிங் ப்ராசஸே ஆகும். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்வீட்ஸ்க்கு என்னென்னு சொல்லிட்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் டேட்டும் கொடுத்துருக்காங்க, பிஃபோர் டேட்டு. ஸ்வீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 15 to 20 டேஸ் தான் ஓப்பன் பண்ணிவிட்டு. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. 15 to 20 டேஸ் தான் ஸ்வீட்ஸ்க்கு எல்லாமே ஓப்பன் பண்ண பிறகு. அதே மாதிரி நம்மளோட பலகார பெட்டி பார்த்திங்கன்னா, நம்மளோட காரம்லாம் பார்த்திங்கன்னா 45 டேஸ், எல்லாமே 45 டேஸ் தான். அந்த மிளகு சேவும் ரிப்பன் சேவல் மட்டும்தான் 60 நாள். ஸோ இதில் டேட் எல்லாமே கொடுத்துருவாங்க, என்ன இன்க்ரீடியன்ஸு, அதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸு, அதே மாதிரி எப்போ அது உருவாச்சு அண்ட் யார் அதெல்லாம் கண்டுபிடிச்சா, எந்த வருஷத்துலேருந்து அந்த ஸ்வீட் இருக்குது, எந்த ஊரில் அது ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. திருநெல்வேலி அல்வானா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், அது கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஒரு இட்டுக்கடை அல்வா அந்த மாதிரி. ஸோ மற்றதெல்லாம் எப்படி அந்த ஊரில் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லி டீட்டெயில்ஸோடு அந்த கார்டே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிட் தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு சூப்பராக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஊரில்.com போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பலகார பெட்டின்னு வரும். தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, ஆந்திரா, கர்நாடகா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 2700 கிட்ட வந்துச்சு.
அதுக்கப்புறமா 2800 அதாவது 2800 வரும். நான் வாங்கின ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா 2 ஸ்வீட் வந்துச்சு அது. ஸோ எனக்கு கூப்பன் கோடு போட்டு ஓவராலாகவே 2700 வந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதுமாதிரி நீங்கள் போனீங்கன்னா கூப்பன் கோடெல்லாம் இருக்கும். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லா டின்லேயும் வந்து ஸ்கேன் டு ரீஃபில்னு இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிச்சிருக்கோ அது நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது மட்டும் தனியாக உங்களுக்கு அந்த இது நெட்டில் காட்டும். ஸோ நிறையா இருக்குது. அது லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது, ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ கைஸ், நீங்கள் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் வாங்கணும்னு நினச்சாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு டப்பாவை நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். சரிங்களா? உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டு ப்ளீஸ் கைஸ், நான் வந்து இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டு எதனா ஒரு வீடியோஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் நினச்சா தான் முடியும். அல்காரிதம் படி நிறைய பேர் லைக் பண்ண தான் முடியும். ஸோ நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸும் நான் வந்து ஓப்பன் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணலாமா? எதாக இருந்தாலும் உங்களுக்கு குவரிஸ் எல்லாம் இருந்தால் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களை நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்குறேன். பை. My life is in this town, and I